வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. இது எப்படி அதே டேஸ்ட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். உருளைக்கிழங்கு மசாலா கூட பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதை முதல்ல சேர்த்துடலாம். இது கூட 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம மசாலா கூட அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்குறோம். இதை 2 விசில் விட்டால் போதும். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறோம். பச்சை பட்டாணியும் 2 விசிலில் வெந்துடும். இதை 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப் தேங்காய் சேர்த்துருக்குறோம். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பட்டையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பவுமே குக்கர் திறக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு திறந்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறப்பயே தெரியுது பச்சை பட்டாணி நல்லா கலர் மாறி இருக்குது. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்துடலாம். கை வச்சு அமுக்கிறப்ப தான் மசியுது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் வெந்துடக்கூடாது. இப்போ நம்ம டேஸ்டியான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறோம். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 2 பட்டை சேர்த்துக்கலாம். பட்டையை பிச்சு போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்குறப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறோம். இது எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்த பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துருக்குறோம். இந்த மசாலாவுக்கு டேஸ்ட்டு தர்றதே இந்த தேங்காய் தான். உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கணும்னா பட்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கலை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அடுத்ததான் நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் இது கூட சேர்த்துடலாம். அந்த தண்ணியோட தான் சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் இருக்கிற சத்து எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. உருளைக்கிழங்குல நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலை. அதனால் மசாலாவுக்கு சேர்க்குறப்ப உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. நடுவில் 1 தடவை 2 தடவை திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா ரெடி. இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.